வாசிப்போம். உபாகம புஸ்தகம், பழைய ஏற்பாடு உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பக்கம் 243, பக்கம் 243, உபாகம புஸ்தகம் 15, 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான வேத பகுதியின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, உன்னை மென்மேலும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிச்ச வார்த்தையா இருக்கு? உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கும்போது மேல உள்ள வசனத்தை விட, மேல உள்ள வார்த்தையை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் என்ன செய்வார்? உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் எதை ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்கன்னா, நம்ம மென்மேலும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க. இது எல்லாரும் விரும்புற ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த தன்மை என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் பண்ணப்படணும், வளர்ச்சி அடைந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த உலக பிரகாரமா நம்ம மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம மேலும் மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு மேலும் மேலும். மேலும் எதற்கு நாம மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறத ஒரு 3 காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். மென்மேலும் வாசிக்கிற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி மேலும் மேலும் நாம என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இன்னைக்கு பாடம் படிக்கிறான்னா 1ஆம் கிளாஸ்லேவா இருக்கிறான், 1ஆம் கிளாஸ்லேவா இருக்கான். யோசிங்க, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் யோசிங்க. 1ஆம் கிளாஸ்லேவா நம்ம இருக்கிறோம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து எத்தனை கிளாஸ் போறோம்? 2வது, 2வதுல இருந்து 3, 3ல இருந்து 12 வரைக்கும் படிச்சுட்டு போதும்னா இருக்கும். அடுத்து எங்க போறோம்? காலேஜ் போறோம். அந்த காலேஜ்லயும் பாருங்க பல வெரைட்டி இருக்கு. பேச்சுலர் கோர்ஸ் இருக்கு, அப்புறம் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சா? அதையும் விட என்ன செய்யுது? அப்போ படிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே மேலும் 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 என்ன செய்யறோம்? படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, படிச்சுட்டா எல்லாம் அறிஞ்சிடலாமா அப்படின்னா அது முடிவு பெறாது. படிப்பு ஒரு காலகட்டம் வரைக்கும் படிச்ச பிறகு அனுபவம் ஒண்ணு என்ன செய்யுது? ஆமா, அடுத்த அனுபவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நாம சில காரியங்களை இழக்கிறோம், பெற்றுக்கிறோம். இப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலும் மேலும் என்ன செய்யுது? வந்துகிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மேலும் மேலும் எதுல நாம வளரணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்கு. மென்மேலும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் வளருவதற்கு ஏதுவான காரியம் என்ன அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. முதல் காரியம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை என்ன செய்தோம்? நல்லா கவனிக்கீங்களா? முதலாவது மேலும் மேலும் அப்படிங்கிற வார்த்தையை எதுல நாம உபயோகப்படுத்த வேண்டி இருக்கிறது, கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னா கிருபையின் மேல் கிருபையை நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பெற வேண்டி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபையின் மேல கிருபையை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பெற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கிறது. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கன்னா, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள அவசியமாயிருக்கிறது. ஆமென். கிருபைதான் அவசியம். ஆனா கிருபையின் மேல கிருபைனா என்ன? கிருபையை குறித்து நான்
சிந்திக்கும் போது ஒரு காரியம் எனக்கு தெரிந்தது. அலைகளை பார்த்தா ஒரு அலை வருமா, தொடர்ந்து வருமா? கடல்ல இருக்கிற அலை எப்படி வரும்? தொடர்ந்து என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். அததான் ஆண்டவருடைய வாழ்க்கையில அனுபவமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கிருபை கிடைச்சிச்சு அப்படிங்கிறத விட என்ன சொல்லணும்? கிருபையின் மேல கிருபை எனக்கு என்ன செய்யுது? கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஆமென். மென்மேல நான் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் எதை பார்க்கணும்? கிருபையின் மேல கிருபை எனக்கு கிடைக்குதா? கிருபை என்று சொன்ன வார்த்தை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற தேவனுடைய இரக்கம், தயவு அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்னா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார்னா, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை என்ன செய்வேன்? சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா? சந்திப்போம். நாம பிரச்சனையை தேடி போராட்டாலும் நம்மளை தேடி என்ன வரும்? பிரச்சனை என்ன செய்யும்? நான் எதுலையுமே தலையிட மாட்டேன் நம்ம சொன்னாலும், நீ தலையிடாட்டாலும் நான் என்ன செய்வேன்? நான் தலையிடுவேன். அது நிற்கும். அப்ப அதை நாம எப்படி நாம ஃபேஸ் பண்ணணும்னா, கிருபையினால தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை இல்லாம நாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அதனாலதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் கிருபைன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு நிர்மூலமாகாம இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை என்ன செய்யணும்? நம்ம மேல இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போகிறோம், என் வாழ்க்கையில கிருபையின் மேல கிருபையை தாங்க ஆண்டவரே. கிருபை அப்படிங்கிற வார்த்தையை விட கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உயர்வு. ஆமா தானே? அதுதானே உயர்வு. படிக்கட்டு அப்படின்னா என்ன? எப்படி வைக்கிறோம்? படிக்கட்டுனா எப்படி வைக்கிறோம்? நம்ம பார்க்கிறோம்ல, ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று. அது எதை நமக்கு கொடுக்கு அப்படின்னா, அதன் மேல ஏறி உன் உயர்வை நீ என்ன செஞ்சுக்கோ? அடைஞ்சுக்கோ. ஆமா தானே? அப்ப கிருபை என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வளருவதற்கு, உயர்வதற்கு ஏதுவாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காரியத்துல கவனம் செலுத்துறாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா கிருபையின் மேல. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்தும் மகிழும்படி காலையிலே கிருபையால் என்னை என்ன செய்யும்? திருப்தியாக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்னன்னா அவருடைய கிருபை. அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில குறைவாய் அல்ல, மேலும் மேலும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டே இருக்கணும். நம்புறீங்களா? எப்படி பெற்றுக்கிறது? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும்? எதனால பெருகும்? நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம்? நம்ம எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்? யோசிங்க. நம்ம அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம அதிகமா என்ன செய்வோம்? சொல்லுங்க. அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணா அதிகமான கிருபைய பெற்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சொல்லலாம், கிருபையின் மேல கிருபை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பெற்றுக்கிட்டே இருக்கிறேன். கிருபையின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும். நாள்தோறும் நம்ம நிறைய காரியத்து மேல கவனம் செலுத்துறோம். உழைக்கிறதுல செலுத்துறோமா இல்லையா? ஒரு நாள் உடம்பு முடியலாட்டாலும் நம்ம எண்ணமெல்லாம் இதுல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் உழைப்பு, ஐயோ ஒரு நாள் உழைப்பு போச்சே, இன்னைக்கு ஒரு நாள் உழைச்சிருந்தோம்னா எனக்கு இவ்வளவு வருமானம் என்ன செஞ்சிருக்கும்? கையில வந்து இருக்குமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் உழைப்பு, ஒரு நாள் உழைப்பு, ஒரு நாள் உழைப்பு, போச்சே போச்சே போச்சேன்னு சொல்றோம். அப்ப நம்ம கவனம் எல்லாம் இதுல இருக்கு, உழைப்பின் மேல இருக்கு. சிலர் ரொம்ப பிடிக்கும், அவங்கள பேசாம நம்மளால இருக்க முடியாது. ஒரு நாள் அவங்கள மிஸ் பண்ணிட்டோம்னா நான் உங்களை ரொம்ப என்ன செய்றேன்? மிஸ் பண்றேன், மிஸ் பண்றேன், மிஸ் பண்றேன்னு சொல்லி 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 காமிப்போம்.
ஒரு நாள் உங்களோட பேசாம, ஆனா ஆண்டவரோட பல வருஷமாச்சு பேசாம இருந்து, ஆண்டவர் அடிக்கடி கரெக்டா அந்த நேரத்துல வந்து உட்கார்றாரு. என் பிள்ளை அன்னைக்கு அழகா ஜெபம் பண்ணிச்ச, என்கிட்ட நல்லா பேசிச்ச, நான் நிறைய கிருபைகளை கொடுத்திருந்தேனே, அந்த கிருபையை சரியா என் பிள்ளை பயன்படுத்தி எவ்வளவு அன்பா என்கிட்ட பேசிச்சு, எவ்வளவு உரிமையா என்கிட்ட பேசிச்சு, எவ்வளவு தாகமா என்கிட்ட பேசிச்சுன்னு சொல்லி கரெக்டா அவர் டயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா நம்ம அந்த நேரத்தை வேற எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம். கவனிங்க, கிருபையின் மேல நாம கிருபை பெற்றுக்கொள்ளலனா நம்முடைய வாழ்க்கைய நாம காப்பாற்றி கொள்ள முடியாது. நம்புறீங்களா? கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளலனா நம்முடைய வாழ்க்கையை நாம காப்பாற்றிக் கொள்ள முடியாது. வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 103:17 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கான். யார் மேல இருக்கான்? கர்த்தருக்கு நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொன்னு, அவர் எங்க இருக்கிறாரு? அவரை நான் பார்க்கவே இல்லையே. கர்த்தர்னு ஒருத்தர் எங்க இருக்கிறாரு? அவர் நான் பார்க்கவே இல்லை, பார்த்தாதான் பயப்படுவேன். புரியுதா உங்களுக்கு? சிலருடைய வாழ்க்கையில் சில காரியம் ஒரு தீர்மானமா இருக்கு, நான் பார்க்கணும், நான் உணரணும், அப்புறம் நான் பயப்படுவேன். அல்லேலூயா. பார்த்தாலே பயப்பட மாட்டேனே, பார்க்காம எப்படி பயப்படுறது? சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலதான் எதை வைக்கிறாராம்? கிருபையை வைக்கிறார். அவங்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையின் மேல கிருபை என்ன செய்வாரு? சொல்லுங்களேன். தந்துகிட்டே இருப்பார். கர்த்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு பயப்படுறோம்? உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. நாம எந்தெந்த காரியத்துல பயப்படுறோம்? இப்போலாம் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர நம்முடைய பயத்தினுடைய தன்மையை வெளிக்காட்டுவதற்கு யாருக்கும் என்ன இல்லை? விருப்பம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நாம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடிய நபர்களா இருக்க வேண்டிய நாம என்ன பண்றோம்? அதை சமாளிப்பதற்கு கற்றுக்கொள்றோம். அல்லேலூயா. சமாளிக்க என்ன செய்யறோம்? கற்றுக்கொள்றோம். நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை இன்னைக்கு வெளிக்காட்டக்கூடிய தன்மையை இன்னைக்கு இழந்துட்டோம். சபை இழந்து விட்டது. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய தன்மையை சரியா நாம வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்தா நம்ம மேல அவருடைய கிருபையின் மேல கிருபையை கர்த்தர் வைப்பார். ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடத்துல சொல்றாரு, நீ செய்தது தவறு. அவன் சொல்றான், உண்மைதான், நான் செஞ்சது தப்புதான். அந்த தீர்க்கதரிசி சொன்னதை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா அந்த ஸ்டோரி அவன்கிட்ட சொல்றாரு பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டியை பத்தி அழகா சொல்லும் போது அவன் கோபப்பட்டு சொல்றான், அப்படி செய்தது யாரு? அவன் இன்னைக்கு ஒரு வழி பார்க்கணும் அப்படிங்க. அது வேற யாரும் இல்லப்பா, அது நீதான்ப்பா அப்படின்னோடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தூக்கி போட்டு அவன் ராஜா. அவன் யாரு? ராஜா. ராஜாட்ட போய் இப்படி சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்கணும்னு அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? அடுத்த செகண்டே பேசலாம். ஆனா அவன் சொல்றான், 51ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உமக்குரதமாகவும் பரத்துக்குரதமாகவும் பாவம் செய்தேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவன் அழகா பதிவு பண்ணி அவங்க சொல்றான் பாருங்க. நம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க அப்படிங்கிறத தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதமாக அதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நாம பதிவு பண்றோம், கர்த்தருக்கு முன்பாக பதிவு பண்றோம். அவங்க மேல கர்த்தருடைய கிருபை என்ன செய்வார்னா மேலும் மேலும் கர்த்தர் வைப்பார். ஆமே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் அப்படிங்கிறத எவருக்கும் நான் காம்ப்ரமைசேஷன் பண்ண மாட்டேன்,
எவர் என்னை தப்பா நினைச்சாலும், என்னை யார் என்னை ஏளனமா நினைச்சாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத நான் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்வேன். ஆமே, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவர் எதை வைக்கிறாராம்? கிருபை. அவங்க தான் குவாலிஃபை, அவங்க தான் தகுதியானவங்க. நம்ம நினைச்சோம் கிருபைன்னு சொன்னா நம்ம கேட்ட உடனே கர்த்தரை என்ன செஞ்சிருவாரு? ஏற்கனவே நம்மள கிருபை அத்தனை வச்சிருக்கிறாரு, அதனால கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிருவாரு? நம்ம கொடுப்போமா? இல்ல நம்ம கொடுப்போமான்னு நம்மள அந்த ஸ்தானத்துல வச்சுட்டு கேட்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருவோமா? தனக்கு பிறகுதான், தனக்கு மிஞ்சினாதான் தானமும் தர்மமும். அதைத்தான் நம்ம சரியா ஃபாலோ பண்றோம். எனக்கு இருக்கா, என் குடும்பத்துக்கு இருக்கா, எனக்கு போதுமா, அதுக்கப்புறம் தான் அது எதா மாறுது? தானமாக மாறுகிறது, தர்மமாக என்ன செய்யுது? நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படின்னா அது வேதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? திரும்ப நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செய்யாத. அந்த வார்த்தை படிச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு அழுத்தமான வார்த்தை தெரியுமா? நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கொடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு திரும்ப கிடைக்குமா, கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கொடுக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கான அழகு கிடையவே கிடையாது. எனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். அப்போ கிருபையின் மேல கிருபையை நமக்கு தரணும்னா நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களா என்ன செய்யணும்? சொல்லுங்க, பயப்படக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பயப்படுகிற, அப்படி அங்க பயப்படணும் அப்படிங்கிற அனுபவம் எப்படி பார்க்கப்படுகிறதோ, ஆனா அது அந்த தகப்பன் மேல் வைத்திருக்கிற அந்த தகப்பன் என்ற ஸ்தானத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு காலத்துல சொல்லுவாங்கல்ல, நான் கிழிச்ச கோட்டை என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு என் மேல என் பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்கு. அதை தான் சொல்றாங்க, என் பிள்ளை எனக்கு பயப்படும் அப்படின்னு. நம்பிக்கையான வாழ்க்கைய ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு தருகிறாரு. அவருக்கு நாம் பயப்படக்கூடியவங்களா இருக்கணும். ஆமே. இரண்டாவது சங்கீதம் 84:7 வாசிப்போம். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இரண்டாவது எதன் மேல்? எது? பலத்தின் மேல பலம். முதலாவது கிருபையின் மேல கிருபை, இரண்டாவது பலத்தின் மேல பலம். பலம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் சத்துவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ பலத்தின் மேல எனக்கு என்ன வேணும்? பலம் என்ன செய்யணும்? சிம்சோனுக்கு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு என்ன இருந்துச்சு? பலம் இருந்துச்சு. அவனை பார்க்கிற எல்லாரும் என்ன யோசிச்சாங்க தெரியுமா? இவனுக்கு இப்படிப்பட்ட பலம் எப்படியா கிடைச்சிச்சு? யோசிச்சாங்களா இல்லையா? நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவனுடைய சாப்டர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பலத்தை விட இவனுக்கு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கப்பா. எனக்கு ஆச்சரியமான ஒண்ணு, அவன் போகும்போது ஒரு வசனம் போட்டிருக்கு, மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல. நீங்க ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறவங்க சாதாரணமா கிழிக்க முடியுமா? கோழியே என்ன செய்ய முடியல, உரிக்க முடியல. கோழியை உரிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான். ஆமா, நமக்கு கோழியை கூட உரிக்க தெரியல. ஆனா சிம்சோனை குறித்து சொல்லுது, கர்த்தருடைய பலம் மேல இறங்கின பின்பு ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அவன் என்ன செய்தானா? இன்னும் வாசித்தீங்கன்னா ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்ப வச்சு ஒரு பெரிய யுத்தம் பண்றான். அவன் ஆயுதம் வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு இடத்துல வாசித்தீங்கன்னா அவன் போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, நிலைக்கால் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கையோட என்ன செஞ்சிட்டான்? புடிங்கிட்டே போயிட்டானா. இன்னைக்கு நம்ம வீட்டுல வீடு கட்டுறோம்னா ஒரு நிலைய விடுறதுக்கு எத்தனை பேர் போய் நிக்கிறோம்?
அந்த பக்கம் ஒரு ஆள் பிடிக்கி, இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிக்கி, 4 பேர் பிடிச்சாலும் ஒரு பக்கம் சாயுது. 4 பேர் பிடிச்சாலும் ஒரு பக்கம் என்ன செய்யுது, வெயிட், அவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு மனுஷன் சாதாரணமா தோல்ல தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறான்? அப்ப அவனை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ஏப்பா இவனுக்கு பலம் எங்க இருந்துப்பா வந்துச்சு, இத்தனை பலசாலியா இருக்கிறானே. ஆனா அவன் பலம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்பதை உலகம் என்ன செய்ய முடியல, கவனிக்க. அவங்க எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க, எப்படி வந்துச்சு பலம், அதைத்தான் அவங்க தெரியணும். அதான் பாருங்க, பெலிசியர்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல யுத்திய கையாண்டு கடைசியில் ஒரு பெண் மூலமாக அந்த பலம் என்ன செய்யப்பட்டதுன்னா பலட்சியமாக்கப்பட்டது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பெலிஸ்தர் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாங்க, ஆனா ஒண்ணும் வாய்க்கல. ஆனா அவனை வீழ்த்தணும்னா அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, பெண்ணை வச்சு என்ன செஞ்சிடணும், வீழ்த்திடணும். பலத்தின் மேல பலம் அடைந்த அந்த மனுஷன் எல்லாருக்கும் ஒரு சவாலா இருக்கிறான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலத்தின் மேல் பலம் உள்ளவர்களா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புறாரு. ஆனா நீங்க சவாலானவர்கள். கர்த்தருடைய பலம் பலம் அல்ல, பலத்தின் மேல பலத்தை நம்ம என்ன செய்யணும், எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை, எவ்வளவு இன்பமானது. அடுத்த வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. கவனிக்கீங்களா? அப்போ பலத்தின் மேல பலம் யாருக்கு கிடைக்கும்னா, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற, விரும்புகிற, கூடி வருகிற, அவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, பலத்தின் மேல பலம் அடைய பண்ணுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தேவனுடைய சபை என்ன செய்யுங்க, விரும்புங்க, வாஞ்சிங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க பலத்தின் மேல பலம் அடைந்தீங்கன்னா உலகத்துக்கு முன்னால பலட்சியமா இருக்க மாட்டீங்க. ஆமே. நீங்க எந்த காரியத்திலும் உங்க வாழ்க்கையில நீங்க பலகீனமா இருக்கீங்கிறத உணர முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை சபையில என்ன செய்வாரு, பலப்படுத்துவார். நம்புறீங்களா? கர்த்தர் சபையில நம்ம என்ன செய்வாரு, பலப்படுத்துவார். அதனாலதான் அந்த 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பலத்தின் மேல பலம் அடையுது. தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த அனுபவத்தை கொடுக்கிறாரு. இது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். நான் பலவீனமா இருக்கிறேன்னா நான் எதை மிஸ் பண்ணியிருக்கிறேன், சபையை கூடி வருதலை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விட்டதுனால தான் நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு பலவீனமா இருக்கிறேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம்னா இன்னைக்கே நமக்கு இந்த துள்ளாட்டம் வந்துருது. நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு போவேனேன்னு இன்னைக்கே துள்ளி, இன்னைக்கு அதுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து, அதுக்கு அதை எடுத்து, இதை எடுத்து சேர்த்து, அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு திரும்ப திரும்ப பார்த்து, ஆஹா நாளைக்கு இதை போட போறேனே, நாளைக்கு இதை போட்டா எப்படி இருக்கும், நாளைக்கு நான் இதை போட்டுட்டு போனா எத்தனை பேர் என்ன பார்ப்பாங்க, எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களே. நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கே நம்ம வாழ்க்கையில அனுபவமா என்ன செய்யணும், நாளைக்கு வரக்கூடிய அதுல குறைய இப்பவே கண்டுபிடிச்சிடறோம். நான் இப்படி நடந்து போகும்போது இப்படி பார்த்தா இப்படி ஆயிருமோ, இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு இப்பவே நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல மாத்திரம் நமக்கு என்ன இல்ல, கவனம் இல்ல. எப்படி நம்ம பலத்தின் மேல பலம் அடைகிறது? நம்ம இன்னும் பலவீனமா இருக்கிறோமே அப்படின்னா, நான் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க விரும்பும் போது நான் பலத்தின் மேல் பலம் அடைகிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில காணப்படுவார். நம்ம எல்லாரும் சீயோனுக்கு என்ன செய்வோம், போவோமா போக மாட்டோமா? எத்தனை பேர் போவோம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம சீயோனுக்கு என்ன செய்யணும், போகணும். போனவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கிடைச்சிட்டு டிக்கெட்டு.
சீக்கிரமா கிடைச்சிட்டு, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் லேட்டா கிடைக்க போகுது. ஒரே சான்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, இந்த உலகத்துல கர்த்தருக்காக பிரியமா வாழ்ந்து ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையை காத்து கொண்டா சீயோனுக்கு என்ன செஞ்சிருவோம். இல்லையா இன்னொரு டிக்கெட் கிடைக்கும். இந்த ரெண்டு தான் நடக்குமே தவிர, இதை தவிர வேற எதுவுமே, இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் இதுதான் என்ன செய்யும், இதான் நடக்கும். இதை நாம எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கொரிந்தியர் புத்தகத்துல, பலவீனத்துல உன் பலன். ஆமா, பலவீனத்துல உனக்கு பூரணமான பலத்தை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நாம் தேவ சமூகத்துல வருவதில் கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருந்தா கர்த்தர் அதை செய்வார். மூன்றாவது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 2 கொரிந்தியர், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற விதமாய் கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ராமேன் சொல்லுங்க. முதலாவது கிருபையின் மேல கிருபை, இரண்டாவது பலத்தின் மேல பலம், மூணாவது மகிமையின் மேல மகிமை. சரி, இந்த மகிமையை குறித்து நான் ரொம்ப உங்களுக்கு விளக்கல. பழைய ஏற்பாடு புத்தகத்துக்கு நேரம் உங்களை திருப்புறேன். 40ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 34ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, யாத்திராகம் 40:34, நாற்பதாம் அதிகாரம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செஞ்சான், நிரப்பிட்டான். உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செஞ்சான், நிரப்பிச்சான். அப்ப நல்லா கவனிங்க, மகிமையின் மேல மகிமைனா நம்முடைய ஆண்டவர் மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புனது போல மகிமையின் மேல மகிமையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய அவருடைய வாசஸ்தலத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. மகிமையின் மேல மகிமைனா மகிமையே வாசஸ்தலத்தை நிரப்புனா, மகிமையின் மேல மகிமைனா நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவங்க முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். மோசேயினுடைய முகம் எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அது எப்படி நடந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஆண்டுடைய மகிமை தான் அவனை பிரகாசிக்க பண்ணிச்சான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு, என் முகமும் பிரகாசிக்கணும், நானும் பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்துல இருக்கணும். ஆமே, என் துக்கம் வெளியே தெரியக்கூடாது, என் வேதனை வெளியே தெரியக்கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது மாத்திரம் வெளியே தெரியணும். நான் மகிமையினால் பிரகாசிக்கிற அனுபவம் எனக்கு தேவை. என்னை கர்த்தர் மகிமையின் மேல மகிமையாக கர்த்தர் என்னை நிரப்பணும். அல்லேலூயா. வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு அன்னைக்கு அந்த மகிமையே அவங்களால என்ன செய்ய முடியல. ஆமா, அதை அவங்களால ஜீரணிக்க முடியல. ஆசரிப்பு கூடாரத்துல மகிமையின் மேல மகிமையை கர்த்தர் ஊற்றினார். பாருங்க, ஆசாரியர்கள் அதுல நிக்க கூட முடியல. அததான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை எப்படி இருக்குமா, பெரியதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மகிமையின் மேல மகிமை அங்க என்ன செய்யுது, இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும், மகிமையின் மேல மகிமையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். அப்போ கிருபையின் மேல கிருபையை பெற்றவர்களா, பலத்தின் மேல பலத்தை பெற்றவர்களா, மகிமையின் மேல மகிமையை பெற்ற ஆவிக்குரிய அனுபவம் இருக்குன்னா உங்களை என்னையும் மென்மேலும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சரியான ப்ரொசீஜர். நாம எடுத்தோடனே டாப்ல போய் நின்றுக்கிட்டு என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு கேட்கறத விட, நான் கிருபையின் மேல கிருபை என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றிருக்கணும். பலத்தின் மேல பலத்தை பெற்றிருக்கணும். மகிமையின் மேல மகிமைய, அதாவது கிருபை என்ற வார்த்தை தேவனோடு என்றியாகக்கூடிய ஒரு சரியான வழி. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனை பிரச்சனை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய பலம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை திருசாந்தரப்படுத்துவதற்கு மகிமை.
இந்த 3 இருந்துச்சுன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத கண்டு நானும் கர்த்தரை உயர்த்துவேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, எப்பா அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு சரியான அடையாளமா இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னா நாம் கர்த்தருக்கு அடையாளங்களா இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, மேலும் மேலும் நான் வளர எனக்கு 3 அனுபவம் தேவை. 1, கிருபையின் மேல கிருபை, பலத்தின் மேல பலம், மகிமையின் மேல மகிமை எனக்கு நீங்க தரணும். அதுக்கப்புறம் நான் மென்மேலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறத என் வாழ்க்கையில நான் காட்டணும். நான் விரும்புறேன். என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் திருஷ்டாந்தரமா காட்ட நான் விரும்புறேன். இந்த 3 அனுபவம் எனக்கு தேவை. கர்த்தர் எனக்கு தாரும். வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? ஆண்டவர் நல்லவர். வாயை திறந்து எல்லாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நீங்க கேட்ட வார்த்தை உங்க இருதயத்துல எப்படி கிரியை செய்ததோ அதற்கு தகுந்தாற் போல வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மேலும் மேலும் கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல பலம், மகிமையின் மேல மகிமை எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்கறீங்க? உரிமையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க. கிருபையின் மேல கிருபை. சிலருக்கு சில காரியத்துல ரொம்ப தோல்வி, சில காரியத்துல வளரவே முடியல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, கிருபையின் மேல கிருபையை தாங்கப்பா, பலத்தின் மேல பலத்தை தாங்க, மகிமையின் மேல மகிமையை தாங்க. எங்க வாழ்க்கையில இதை நாங்க பெற்றிருக்கணும். நாங்க இன்னைக்கு கேட்ட வார்த்தை எங்க வாழ்க்கையின் அடையாளமா மாறட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமா நான் நிக்கணும்னு விரும்புறேன். நான் யாரிடத்துல போய் நின்னாலும் நான் சொல்லணும், கிருபையின் மேல கிருபையை பெற்றிருக்கிறேன், பலத்தின் மேல பலத்தை பெற்றிருக்கிறேன், மகிமையின் மேல மகிமையை பெற்றிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி, நான் கிறிஸ்துவுக்கு அடையாளம், நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி, எங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்பதை நாங்க பதிவு செய்ய விரும்புறோம்ப்பா, பதிவு செய்ய விரும்புறோம்ப்பா. இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் போது எங்க வாழ்க்கையில இதை நாங்க பெற்றவர்களா நாங்க எங்களை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் எங்களுக்கு நாட்களை தந்திருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு நிறைய வாய்ப்பை தந்திருக்கீங்க. இந்த வாய்ப்பை நாங்க தவற விடாதபடி கிருபையின் மேல கிருபைய, பலத்தின் மேல பலத்தை, மகிமையின் மேல மகிமைய நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புறோம். கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். கேட்ட சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிரயோஜனமானது என்பதை இனி வருகிற நாட்கள்ல நாங்கள் பார்க்கும்படி உடைய ஜெபங்கள், உடைய பிரயாசங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு அதற்கு சான்றாய் மாறட்டும்பா. கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை செலுத்துகிறோம். சபையின் பிள்ளைகள் மேல எந்த அளவுக்கு அக்கறை உள்ள கர்த்தராய் இந்த வார்த்தையை அடியானுடைய உள்ளத்துல போட்டு எங்களோடு நீங்க பேசினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் அவர்களுக்கும் சேர்த்து இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. மேலும் மேலும் கிருபையின் மேல கிருபை, பலத்தின் மேல பலம், மகிமை மேல மகிமைய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. உடைய நாமத்தினால் நாங்கள் பெற்று சாட்சியாயிருக்க கிருபை பாராட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன், நீங்க அதுல மகிமைப்படுங்க. உங்க நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும் சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஆராதனை கலந்து கொண்ட இந்த வார்த்தை கேட்டு பலப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்னென்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.